இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுடைய ஆதார் கார்டை சேஃபா வச்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா வந்து உதவும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டை யாருமே வந்து பயன்படுத்தவே முடியாது. உங்களுடைய அனுமதி இல்லாம யாருமே பயன்படுத்தவே முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய சேஃப்டிக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த டீட்டெயில் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு லாக் பண்ணுற ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஓடிபி தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க போட்டு ஒரு லோனோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீமோ எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 130 கோடி மக்கள் ஆதார் வச்சிருக்க பயன்படுத்தக்கூடிய 130 கோடி மக்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து சொல்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனை ஆதாரம் சொல்லக்கூடிய கவர்மெண்டுடைய அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப்ஷனை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன ஆப்ஷன், அது எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க. 2026 டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. இன்னும் வரப்போகிற காலங்களில் டெக்னாலஜி இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அந்த டயத்தில் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரையோ உங்கள் பயோமெட்ரிக் டேட்டாவையோ வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஆதார் கார்டு பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா ஓடிபி வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் வந்து ஆதார் ஓடிபின்னு வருதுன்னா நீங்கள் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஆதார் கார்டை சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய ஃபேக் வெப்சைட் இருக்குது, அதுலேயும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கவர்மெண்டுடைய நியூ ஆதார் அப்ளிகேஷன் ஆதார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 130 கோடி மக்களுடைய டேட்டாவை அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், சேஃபாக இருந்துக்கலாம்னா வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் அப்படிங்கிற உங்களுடைய கை ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கருவிலியோடைய டீட்டெயில்ஸ் வந்து அது பயோமெட்ரிக்னு சொல்லுவோம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு ஆதாரில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆதார் எடுக்கும் போதே உங்களை எல்லாருக்குமே வந்து கண்ணை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, கை விரல்களை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த டீட்டெயிலை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். வேறு யாருமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஆதாரை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருப்பதற்கு நீங்கள் இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள்ல இது வந்து தேவைப்படுது. ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. அதனால் இந்த பயோமெட்ரிக்கை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே நீங்கள் வந்து அதை அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு உங்களுக்கு தெரியாமல் வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டயத்தில் மட்டும் ஒரு 10 நிமிஷமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களோ நீங்கள் வந்து அதை அன்லாக் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்ப்போம். அதே மாதிரி வந்து டிஓடிபிஎம் சொல்லக்கூடிய டைம் பேஸ்டு ஓடிபியும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயம். உங்களுடைய டேட்டா வந்து மற்றவங்க வந்து எடுக்க முடியாமல் அது சேஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. மேபி நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம்னா விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அவங்க உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக விர்ச்சுவல் ஐடியான்னு சொல்லக்கூடிய அந்த 16 இலக்க டெம்பரவரி எண்ணை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா வேலிடேட் வந்து பண்ணிக்கிடுவாங்க. இதை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அது டீஆக்டிவேட் வந்து எனி டைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க, ஆதார் தரப்புலேருந்து. அதே மாதிரி டைம் பேஸ்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் அந்த ஓடிபி வந்து வேலிடேட்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓடிபி போட்டு உங்களுடைய அத்தன்டிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்கலன்னா அந்த அத்தன்டிகேஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எஸ்எம்எஸ் இன்ட்ராக்ஷன் அதே மாதிரி இது எது கொண்டு வந்திருக்காங்கன்னா நார்மலாக எஸ்எம்எஸ் ஓடிபி வருது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம் இருக்கும். வேறு யாராவது வந்து சிம் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்கனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஒரு விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா உங்களுடைய ஆதாரை சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டைம் பேஸ்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ஓடிபி மாதிரி தான் வந்து எஸ்எம்எஸ் வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அத்தன்டிகேஷனும் கொடுக்கலாம்.
அதே மாதிரி ஆதார் QR கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினிமல் என்கிரிப்டட் டீட்டெயில் தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. அதில் வந்து ஆதார் நம்பரும் ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக குயிக்காக வந்து ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பேங்கோ ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த QR கோட் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் அலர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு அட்டம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஆதாரை வந்து யாராவது ஒருத்தவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா உடனே OTP வரும். அதை வச்சு வந்து யாரோ வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆக்டிவிட்டி லாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எத்தனை வாட்டி வந்து இந்த அத்தன்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்பப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆதாரை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் வரும். உங்கள் பேருடைய ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இயர் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பாஸ்வேர்ட் வந்து 8 இலக்க எண்களாக பார்த்தீங்கன்னா வரும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அத்தன்டிகேஷன் வந்து வச்சுருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெரியாத நபர்கள்கிட்ட உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து ஆதார் அப்படிங்கிறாங்க, அதில் ஆதார் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வரும். ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஆதார் அடிச்சிங்கன்னா ஆதார்னு வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. கோ டு செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாக்னு இருக்கும். அதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா OTP போடுற மாதிரி இருக்கும். அது வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அன்லாக் பண்ணி உங்களுடைய பயோமெட்ரிக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிம் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த டயத்தில் வந்து இந்த OTP போட்டால் தான் அந்த சிம் உங்களுடைய கைரேகை வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்களுடைய பேர் வச்சு வேறு யாரும் வந்து சிம் வந்து வாங்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு லோன் வாங்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கேஸ் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் KYC அப்டேட் பண்ணிங்கனாலோ, பேங்க்கில் போயிட்டு KYC அப்டேட் பண்ணிங்கனாலோ இந்த லாக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டுமே வந்து அந்த இடத்துல வந்து பயோமெட்ரிக் பாஸ் ஆகும், இல்லைன்னா வந்து ஆகாது. இதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதை அன்லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த டயத்தில் மட்டும் OTP போட்டு 10 நிமிஷம் வந்து அன்லாக் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த KYC முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் KYC வந்து சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் விர்ச்சுவல் ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆதார் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய OTP அத்தன்டிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா TOTPM சொல்லக்கூடிய அதையும் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக SMS OTP வரும். அது கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வரையா பார்த்தீங்கன்னா வேலிடேட்டாக இருக்கலாம். ஆனால் TOTP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் வேலிடேட்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால் வந்து இதுவும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபைலில் போயிட்டு அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக உங்களுடைய ஆதாரை பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, OTP ஷேர் பண்ணாதீங்க, உங்களுடைய ஃபுல் ஆதார் நம்பர் யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. உங்கள் ஆதார் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய பின் நம்பரையும் யார்ட்டையுமே கொடுக்காதீங்க. ஃபோனுக்கு OTP வருதுன்னா கால் பண்ணி கேட்டாங்கன்னா அதையும் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் உலகம். இந்த டயத்தில் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். அதனால் வந்து சேஃபாக இருங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்கன்செப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1947 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு முடிவு வந்து எடுப்பாங்க. இது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும். பொய்யா கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆதாரை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுங்க. பாய்.